ஓகே மிஸ், இது வந்து நம்ம புதுசாக செகண்ட் பீரியட் ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்ச நாள் வீடியோ போட தெரியும். ஃபஸ்ட் பீரியட் முடிக்குது, எங்கே செகண்ட் பீரியட் வந்துட்டு கேட்குறீங்கன்னு தெரிஞ்சு இருந்தாலும் இங்கிலீஷ் ஆரம்பிங்க. நீங்கள் எனக்கு கொஞ்சம் செட்டப் கொஞ்சம் இருக்கேன், பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கேன். அதான் நான் புதுசாக கேமரா வாங்கியிருக்கேன். ஃபோனில் இருக்குது, ஃபோனில் தான் பார்த்துட்ருக்கேன். ஓகே, கொஞ்சம் வீடியோ ஸ்டக் ஆகும் தான் தெரியுது, இருந்தாலும் ஓகே ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு வீடியோ ட்ரை பண்ணணும், பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம செகண்ட் பீரியட் இங்கிலீஷ் சாப்டர் ஆரம்பிக்கிறோம். ஓகே, இங்கிலீஷ் சாப்டர் 1 எல்லாருக்கும் தெரிஞ்சோம், பெஸ்ட் காதல் ஸ்டோரி. நீங்கள் தெரிஞ்சிருந்தா ரோமியோ அண்ட் ஜூலியட். ஆனால் ரோமியோ அண்ட் ஜூலியட்டு ஃபுல்லாக போகிறோன்னா இல்லை, ஃபுல்லாக நான் பார்க்க போகிறதில்ல. அவங்க அந்த இது கிடையாது, ஸ்டோரி சின்னதாக ஒரு 2 ஆக்ட் மட்டும் எடுத்துருக்காங்க, ஒரு சீன், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரோமியோ அண்ட் ஜூலியட் யார் எழுதியிருப்பாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஆமாம், வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான். ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் பேக்ரவுண்ட் என்ன காரணம்னா, த டூ நோபல் ஃபேமிலிஸ் ஆஃப் வெரோனா, த கேபிலட்ஸ் அண்ட் மேங்குடியஸ் வேர் ஸ்வோன் எனிமீஸ். அதாவது இங்கே வந்து 2 நோபல் ஆளுங்க இருக்காங்கப்பா, 2 பேர். அவங்க 2 பேர் வந்து, அதாவது இந்த கேங் வார்னு சொல்லுவோம்ல, அவன் எனக்கு எதிரிடா, அவனுக்கு நான் எதிரிடா அப்படின்றது ஒரு 2 எதிரி பட்டாளம் இருக்கும்ல, நான் அவனுக்கு எதிரி, அவனுக்கு நான் எதிரிட்டது 2 பேர் இந்த எதிரிங்க நிறைய சுற்றிட்டு பாருங்க. அதே மாதிரி தான் இவங்க ஃபேமிலி தான். ஸோ ரோமியோ அண்ட் ஜூலியட் பிலாங் டு த ரைவல் ஃபேமிலிஸ். அதாவது இப்போ நம்ம வருத்தப்படாத வாலிப சங்கத்தில் வருவாங்க, அவன் அப்போ இவனுக்கு பிடிக்காது, இவங்க அப்போனா அவனுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும்ல. அதுமாரி இவங்க 2 பேரும் வேறு வேறு ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அதாவது இந்த ஃபேமிலிக்கு அந்த ஃபேமிலி பிடிக்காது, அந்த ஃபேமிலிக்கு இந்த ஃபேமிலியை பிடிக்காது. ஸோ இவங்க 2 பேரும் இந்த 2 ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஓகே, ஸோ இவங்க 2 ஃபேமிலியில் என்ன ஆகுது பார்த்தோம். ஓகே, ஓல்டு லார்ட் கேபினட் ஹோஸ்டட் அ கிராண்ட் சப்பர். ஒரு கிராண்ட் சப்பர்னா என்ன, ஒரு சப்பர்னு திட்டிங்களாங்க, திட்டலாம் செய்யல. கிராண்ட் சப்பர்னா அதாவது இந்த நீங்கள் இயேசு கிறிஸ்துவோட இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, உட்காந்து ஒரு டேபிளில் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பாரு, சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அது வந்து ஒரு பார்ட்டி மாதிரி, பார்ட்டியில் உட்காந்து எனக்கு சாப்பிட்றாங்க. ஓகே, ஸோ அதுதான் ஒரு பெரிய பார்ட்டி, நாங்கள் பார்ட்டி வைக்கிறோம், இது சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான். ஓகே, ஸோ தோ ரோமியோ பிலாங் டு த ஃபேமிலி ஆஃப் மேங்கோட்டியஸ். மேங்கோட்டியஸ்ன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இன்னும் அந்த ப்ரொனன்சியேஷன் ஒன்றும் வரல. ஸோ ரோமியோ வந்து அங்கே மங்கோட்டியஸுங்கிற அந்த ஃபேமிலியே சேர்ந்தாங்க. ஓகே, he attended the supper in disguise to see. அதாவது அவன் வந்து அந்த பார்ட்டியை அட்டென்ட் பண்ணான், அதுவும் மாறி வேடத்தில் வந்து. எதுக்கு தெரியுமா, ரோஸ்லின்னு ஒரு பொண்ணை பார்க்க. என்ன பண்ணுறது, காதல் மன்னனா இருப்பாங்க, இருக்கும் காதல் மன்னன் நீங்கள் சொல்லுங்க. There he sees Juliet on the dance. Yoppa. There he sees Juliet on the dance floor and he fascinated by her beauty. நம்ம பையன் ரோமியோ வந்தது மாறி வேடத்துல வந்ததுக்கு காரணம் ரோஸ்லினை பார்த்தேன். ஆனால் நம்ம பையன் ரோஸ்லினை பார்க்கறத விட்டு அங்கே இருக்கிற ஜூலியட்டை பார்க்கலாம். அது யாரு, டான்ஸ் ஆடிட்டு இருக்க ஜூலியட்டை. டான்ஸ் ஆடுற ஜூலியட்டை பார்த்து, பா செம்ம அழகான பொண்ணா, அவங்க பசங்களை பொண்ணுல கேங்கேஷன் டீ அவங்க பாடுறா செம்ம பொண்ணுல அப்படின்ற மாதிரி தான் நம்ம பையன் ஜூலியட்டு, சரி நம்ம பையன் ரோமியோ பார்க்க வந்தது ரோஸ்லினை. ஆனால் ரோஸ்மில் குடிக்க வச்சுட்டு ஜூலியட்டை பார்த்து வாட்ச் பியூட்டி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் பையன். ஸோ ஆஃப்டர் த டான்ஸ் he learns that she is the daughter of the Lord Capulet. அதாவது நம்ம ஜூலியட் மேடம் டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்துட்ட பிறகுதான் தெரியுது அவன் நம்ம எதிரி குடும்பத்தோட பொண்ணுன்ட்டு. ஆனால் நம்ம எதிரி குடும்பத்தோட பொண்ணுன்னா நம்மளுக்கு என்ன வந்துச்சு, நம்ம லவ் பண்ணுவோம், நம்ம சேர்க்கடிப்போம் அப்படின்னு தான் நம்ம யோசிப்பாங்க. பார்ப்போம் நமக்கு மாமி என்னதான் யோசிச்சிருக்காங்க. She feels attracted to the men from the enemy family. நம்ம பையன் தான் அந்த பொண்ணுக்கு முன்னாடி போறான்னு நினைச்சோம், கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு நம்ம பையன் மேல லவ் வந்துருச்சு. ஐயோ இல்லையா, அது அந்த தெரியும் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தேன், ஏன்னா வாய்ஸ் வரதான் இல்லையா தெரியாமல் சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா she feels attracted to the men from the enemy family. அதாவது நம்ம வருத்தப்படாத வாலிப சங்கத்தில்
நம்ம போஸ்ட் பாண்டியனை வந்து அந்த பொண்ணை பார்க்காம ரோஸ்லினை தான் பார்த்துருப்பாரு. அதாவது அந்த டீச்சர் ரோஸ்லின்னு வச்சுக்குவோம். ஸோ ரோஸ்லினை தான் பார்க்க வந்திருப்பாரு. என்னதான் இந்த பொண்ணு அழகாக இருந்தாலும். ஆனால் இந்த கதையில் ரோமியோ ஜூலியட்டில் இந்த பொண்ணு அழகாக இருக்கான். உட்காருங்க. ஸோ எப்படி நம்ம போஸ்ட் பண்ணியான்னு அந்த டீச்சர் இருக்க சைட் விட்டுறாங்க, அந்த மாதிரி அந்த சைட் விட போது இந்த பொண்ணுக்கு இந்த ஆளு மேலே க்ரஷ் இருந்துச்சோ, அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும் நடக்குது. நம்ம போஸ்ட் பண்ணியானு வச்சுக்குவோம், நம்ம ரோமியோ போஸ்ட் பண்ணியானு வச்சுக்குவோம். நம்ம எந்த பொண்ணும் பேருன்னு நமக்கு தெரியாது. பார்த்து கொஞ்சம் படத்துல நம்ம ஜூலியட் அக்கா வந்து ரோமியோ மேலே லவ் வருது, அதாவது அவன் மேலே ஒரு மாதிரி அட்ராக்ஷன் வரும். ஓகே, என்னதான் எதிரி கொள்ள ஆளாகணும், என்ன பண்ணுறது. சரி, நெக்ஸ்ட் வந்து the following verse expresses their implicit feelings for one another. அதாவது பேக்ரவுண்ட் இல்லைன்னா நான் சொல்கிறது பேக்ரவுண்ட், அதாவது பேசிக்காக என்ன நடந்துச்சு எப்படி அப்படின்னு நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறது. ஸோ வரப்போகிற சுபாஷில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங் அது எப்படி சொல்கிறாங்க, அந்த ஃபீலிங் எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரோமியோ, நான் பையன் ரோமியோ தான் சொல்கிறாங்க பாருங்க. ஓ ஷீ தாட் teach the torches to burn bright. அதாவது ஓ ஷீ டஸ் டீச் த டார்ச்சஸ் டு பர்ன் பிரைட். அதாவது நம்ம தீப்பந்தம் இருக்குல்ல, தீப்பந்தம், அதாவது நெருப்பு பற்ற வச்சு நம்ம கை குச்சியில் துணி வச்சு அதை பற்ற வச்சு நம்ம தீப்பந்தம் செய்வோம்ல, அதே தீப்பந்தத்தை அது வெளிச்சம் கொடுக்குறதுல, அந்த வெளிச்சம் கொடுக்கறதுக்கு இந்த பொண்ணு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஏய் நியாயமாடா இது ரோமியோ? சரி பார்ப்போம். It seems she hangs upon the cheek of night. ஹங்ஸ்னா தூங்குறது இல்லையா சொல்கிறது. அதாவது இந்த ராத்திரி பார்த்துருக்கீங்கல்ல, ஒரு பெரிய ராத்திரி, ராத்திரி. ஸோ இந்த ராத்திரியில் ஒரு பொண்ணோட சீக்கு இருக்குல்ல, அதில் உட்காந்து தூங்குறாங்க. ஐயோ என்னமோ ஒரு சரி. அப்புறம் as a rich jewel in the Europeans here, சாரி Ethiopians here, சாரி யூரோப்பியன் டைம் என்னன்னா as a rich jewel in an Ethiopian year. இத்தியோப்பியன் இயர்னா இத்தியோப்பியனுங்கிறது ஒரு பெண், ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பெண் இந்த ஆள் யாருன்னா ஆப்பிரிக்கன் ஆளுங்க இருக்காங்க தெரியுமா, ஆப்பிரிக்கா, அந்த கருப்பான ஆளுங்களை இதுலேயும் ரேசிசம் என்ன பண்ணுறது. அதாவது இந்த கருப்பான ஆளுங்களை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாகவே அப்படியே பளிச்சுன்னு இப்போ ரொம்ப ரிச்சாக தெரியுது தான் அந்த காலில் இருக்கிறது சொல்லி, அதாவது இயரிங்ஸ். நம்ம கதில் இல்லை, நம்ம பார்க்குறீங்க. ஸோ அந்த மாதிரி இயரிங்ஸ் போட்டது அந்த அந்த இத்தியோப்பியன் பெண் காதில் இருக்கிற அந்த ஜுவல் மாதிரி ரிச்சாக இருக்கிறது தான் நம்ம ஜூலியட் தான். நான் கம்மி சொல்கிற கதை தான் சொல்கிறாங்க. சரி நெக்ஸ்ட் போவோம். பியூட்டி டு ரிச் ஃபார் யூஸ், ஃபார் எர்த் டு டீர். ஓகே, பியூட்டி, அதாவது நம்ம ஜூலியட் அக்காவோட பியூட்டி வந்து பணக்காரங்க யூஸ் பண்ணுறோம் காசு மாதிரியும். ஓகே, அப்படியே தண்ணி மாதிரி இறப்பாங்க அந்த மாதிரி. அப்படியே நம்ம அக்காவோட அந்த பியூட்டி வந்து பணக்காரங்களுக்கு தண்ணி காசை தண்ணி மாதிரி இறக்கிற மாதிரி இறக்கிடலாம் அவங்க பியூட்டி. ஓகே, அதுவே நம்ம அம்மா, அதாவது அம்மானா நம்ம பூமி, அம்மா தாய், தாய் பூமி அப்படின்பாங்க. இந்த பூமி வந்து எப்படி நம்ம ஜூலியட் அக்காவோட பியூட்டியை பார்க்குதுன்னா தெரியுமா, அது வந்து அப்படி எப்படி டியராக பக்கத்தில் வச்சுக்கலாம். அது இல்லை இது எந்த இப்போ இந்த புக்கை எதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த புக்கை எதுவும் பார்க்க மாட்டோம். அதாவது எப்படி போகுது, இந்த ஹெட்செட்டை வச்சுக்கோங்க. இந்த ஹெட்செட்டு ஒரு 4000 ஹெட்செட்டுன்னு வச்சுக்கோங்க. 4000 இல்லை, 4000 ஹெட்செட்டுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ பாதுகாப்பாக நம்ம வச்சுருப்போம், எவ்வளோ கிட்ட வச்சுக்குவோம். அதாவது லைட்டாக இப்படி இருக்கணும் ஐயோ அப்படின்னு பார்க்க மாட்டோமா, அதே மாதிரி தான் ஜூலியட்டை இந்த பூமி அப்படியே 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 கிட்ட நெஞ்சுக்கு பக்கத்தில் அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது. நெக்ஸ்ட் லைனில் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஸோ shows a snowy dove trooping with crows. இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் எங்கெல்லாம் ரேசிசம் வச்சுருக்கான்னு பாருங்க. அதாவது நம்ம இந்த வெள்ளைப்புறான்னு ஒன்று பார்க்க முடியுமா, வெள்ளைப்புறா நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்க்குறோம். வெள்ளை காக்கான்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஸ்னோவி டவு, வெள்ளைப்புறான்னு வச்சுக்கோங்க.
டப்புங்கிறது அந்த பறவை வெள்ளை கலர் பறவை. ஓகே, வெள்ளை கலர் பறவை